கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 147 அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிறேன். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? நீ திறமையால வாழாம ஆண்டவருடைய கிருபையால வாழணும்னு நான் உன்னை பார்த்து சொல்றேன். எனக்கு ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு சகோதரனை தெரியும். அவனுடைய வீட்டிற்கு ஒரு நாள் நான் வீடு விசிட்டிங்காக போயிருந்த போது அவன் தன்னுடைய டெய்லி பார்க்கிற கண்ணாடியில் எழுதி வச்சிருக்கிறான், நான் திறமையால் உயரலை, ஆண்டவருடைய கிருபையால் உயர்ந்தேன்னு சொல்லியிருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் திறமை உள்ளவனெல்லாம் இருக்கிறான். படிச்சுட்டு நிறைய பேர் பைத்தியகாரனை மாதிரி அலைகிறான் வேலை இல்லாமல். ஆனால் ஒரு திறமையும் இருக்காது. பேச்சு திறமை இருக்காது, நல்ல ட்ரெஸ் போடுற திறமை இருக்காது, இங்கிலீஷ் நாலேஜ் இருக்காது. ஆனால் இவனெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கிருபை. திறமை உள்ளவனுக்கு இன்னைக்கு கோபம் வருது கிருபை உள்ளவனை பார்த்து. திறமையால் அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தமக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் மேலே தான் அவர் பிரியமாக இருக்கிறாராம். திறமைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலமா பிரியமாக இருக்கார்? இல்லை. வேதவசனம் சொல்லுது, சங்கீதம் 147:10 அவர் குதிரை வீரனுடைய பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய காலில் பிரியப்படார்னு இருக்குது. அவர் எதில் பிரியமாக இருக்கிறாராம்? ஆண்டவரே எனக்கு கிருபையை தாங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு நல்ல வழிநடத்துதலை தாங்கன்னு சொல்கிறவங்க மேலே தான் கர்த்தர் கிருபையாக இருப்பார். இன்னைக்கு எனக்கு என்ன திறமை இருக்குது தெரியுமா? எனக்கு எனக்கு பாட்டு அவ்வளோ வராது. ஆனால் நான் பாடுனா பிசாசு ஓடும். நிறைய பேர் நல்லா பாடுறான், பொண்ணுங்களை தான் இழுத்துட்டு போகிறானுங்களே தவிர ஒழுங்காக அவனுக்கு பாட தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், நீ திறமையால் வளராமல் தேவ கிருபையால் வளர்ந்தனா வாழ்க்கையில் உன்னதமான உச்சிதமான இடத்துக்கு போவ. எவ்வளோ ஆஃபீஸர்ஸ், எவ்வளவு பணம் படைத்தவர்களெல்லாம் ஜெபத்தில் என்கிட்ட வந்து நிற்கிறாங்க தெரியுமா? எனக்கு திறமை இருக்கிறனாலேயே இல்லை, அவருடைய கிருபையை கண்டுகொண்டேன். இன்னைக்கு அவருடைய கிருபையை நீ சார்ந்து கொள், என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டார். அந்த கிருபை இருந்துச்சுன்னா திறமைக்கு எல்லாம் மேலே கிரிய செய்கிறதான் கிருபை. அந்த கிருபை உனக்கு கிடைக்கும். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கிருபையை கர்த்தர் கொடுக்கணும். திறமையை சார்ந்திருந்தால் கர்த்தர் அதை மாற்றி புரிய வைத்து கிருபையில் வளர கர்த்தர் அனுகிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.